அவங்க உருகி கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணியிருப்போம்ல, நான்லாம் லிரிசிஸ்ட் ஆகிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்சில் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். இந்த ஃபிலிமில் நான் எழுதின பாட்டே இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், போயிடுச்சுன்னா போட்டுருணும், அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா, போனா ஒன்று போனா போகட்டும் கண்ணா, அது கூட நீயும் போனா காணா போவனா, ஓ டிங்க 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 அப்படி வரும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுல இருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டில் மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா, இந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன், நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் எப்படி எக்ஸைட் ஆங்க, ப்ராங்க் கால் தானே பண்ணுறீங்க அந்த மாதிரி இருந்துச்சா, இல்லை வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ளே போயிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலாக பிஃபோர் உருகி வந்திருந்தால் நான் கண்டிப்பாக இதாக இருப்பேன், ஏதோ ப்ராங்க் கால் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்கள் உருகி கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேரில் தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. ஓ அப்படியா, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கேஷுவலாக ரஹ்மான் சார் தானே, பேப்பர் பென் கொண்டு வாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நம்ம குதி போல, கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் குதிச்சுட்டு வருவோம்ல, ரஹ்மான் சாரோட பாட்டை எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்ல தான் இருந்தது. ஸோ வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அவர் வரும்போது லைட்டாக வாய்ஸில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, எங்களுக்காக ஒரு லைட்டாக 4 வரி எடுத்து விடுங்க. நான் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்த்தனால கேமராலாம் பார்த்தாங்க, நீங்கள் மைக் வச்சுட்டு ஃபோனெல்லாம் பார்த்து லிரிக்ஸில் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எங்களுக்காக அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபிலிமில் நான் எழுதின பாட்டே இது பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு கொடுத்த இன்புட்டாகவே என்ன இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மூவ் ஆன்ங்கிறதே ஹாப்பி தான், ஆனால் அதை நம்ம அவ்வளோ ஹாப்பியாக சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு ஹாப்பி மூவ் ஆன்ன்றது இல்லைங்க, ஜென்ரலாக சொல்லுங்கள். ஜென்ரலாக ஸோ அது வந்து பல்லவி வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் கிராக் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ பல்லவி டியூன் எப்படி வரும்னா, அவ்வளோதான் வரும். ஸோ இதில் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா போட்டுருணும், அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா, போனா ஒன்று போனா போகட்டும் கண்ணா, அது கூட நீயும் போனா காணா போவனா, ஓ டிங்க 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 அப்படி வரும்.